அப்புறமா 2009 அவருக்கு கிடைச்ச சான்ஸ் தான் ஹேங் ஓவரில் அவரோட கேரக்டரான ஆலன். ஹேங்க் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பாகமாக ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 பார்ட்லேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது. அதில் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ஆலனை பார்த்தீங்கன்னா நமக்கு காமெடியான ஒரு கேரக்டர் நடிக்கிற அப்படி மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் சின்ன வயசில் யங்ஸ்டராக இருக்கும்போது சினிமாக்கு சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஓல்ட் லேடி அவங்கள பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த ஏற்படுத்தி அவங்களுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட் வீடு இதெல்லாம் ஏற்படுத்தி அவங்க நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்காரு ஆலன். இப்படி தன்னோட கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு உதவுனவங்களை அவர் மறக்காம அவர் பெரிய ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்களை நல்ல இடத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம அமைக்கிறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கியூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்க வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்